தேமுதிக செயற்குழு பொதுக்குழு நாளை கூடுகிறது. உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொள்ள கேப்டன் வேண்டுகோள். தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம். இத்தாலிய பாதுகாப்பு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜர். மின் தட்டுப்பாட்டை நீக்க அதிமுக அரசு போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் வலியுறுத்தல். சென்னை உள்ளிட்ட பல இடங்களில் இன்று திடீர் பனிப்பொழிவு. வாகன போக்குவரத்து தடைப்பட்டது. வணக்கம். விரிவான செய்திகள். தேமுதிகவின் தலைமை செயற்குழு கூட்டம் மற்றும் 7வது பொதுக்குழு கூட்டம் நாளை சென்னையில் நடைபெறுகிறது. இதுகுறித்து தேமுதிக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 21/2/2012 செவ்வாய்க்கிழமை காலை 8:15 மணிக்கு சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸ் திருமண மண்டபத்தில் தலைமை செயற்குழு கூட்டமும் 7வது பொதுக்குழு கூட்டமும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் தலைமைக் கழக நிர்வாகிகள், தேமுதிக உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், மாநில அணி நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தற்போது நடைபெற்ற தேமுதிக அமைப்பு தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட 58 மாவட்ட கழக செயலாளர்கள், 355 ஒன்றிய கழக செயலாளர்கள், 125 நகர கழக செயலாளர்கள், 529 பேரூராட்சி கழக செயலாளர்கள், 104 பகுதி கழக செயலாளர்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்வு செய்யப்பட்ட 116 தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், 290 பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள மாவட்ட மகளிரணி செயலாளர்கள் ஆகியோர் மட்டும் பொதுக்குழுவில் கலந்து கொள்வதற்கு உரிய அடையாள அட்டையுடன் வருகை தந்து கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்குரிய அடையாள அட்டை அந்தந்த மாவட்ட கழக செயலாளர்களிடம் இருந்து மேற்கண்ட நிர்வாகிகள் உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தலைமைக் கழக அறிவிப்பு தெரிவிக்கிறது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தரும் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் தங்களுடைய மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து நிர்வாகிகளையும் ஒன்றிணைத்து ஒன்றாக அழைத்துக் கொண்டு குறித்த நேரத்திற்கு முன்னதாக கூட்டத்திற்கு வருகை தந்து அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இருக்கையில் மட்டுமே அமர வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேமுதிக தொண்டர் அணியினரின் வழிகாட்டுதலின்படி கூட்டத்திற்கு வருகை தரும் வாகனங்களை நிறுத்த வேண்டும். எவ்வித காரணம் கொண்டும் செயற்குழு மற்றும் 7வது பொதுக்குழு கூட்டத்திற்கு அடையாள அட்டை இல்லாமல் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. செல்போன், கேமரா போன்ற எந்தவிதமான மின்னணு சாதனங்களும் உள்ளே கொண்டுவர கண்டிப்பாக அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக தேர்வு பெற்ற நிர்வாகிகள் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு சால்வை மற்றும் மாலை அணிவிக்கவும் பூங்கொத்து வழங்கவும் அனுமதி கேட்டிருந்தனர். ஆனால் சால்வையோ மாலையோ பூங்கொத்தோ யாரும் அளிக்க வேண்டாம் என்று கேப்டன் அன்பு கட்டளையிட்டிருக்கிறார். எனவே எவ்வித காரணம் கொண்டும் அதற்கு அனுமதி கிடையாது. இந்த அறிவிப்புகளை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அனைத்து நிர்வாகிகளும் பின்பற்றி தலைமை செயற்குழு மற்றும் 7வது பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற முழு ஒத்துழைப்பு தருமாறு தலைமைக் கழக அறிவிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்களை சுட்டுக் கொன்ற இத்தாலிய பாதுகாப்பு படையினர் 2 பேர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் இறையமன் துறையைச் சேர்ந்த மீனவர்கள் கொச்சி அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இத்தாலிய சரக்கு கப்பலில் வந்த அந்நாட்டைச் சேர்ந்த பாதுகாப்பு ஊழியர்கள் துப்பாக்கியால் சுட்டனர். இதில் தமிழக மீனவர் அஜித் பிங்கோவும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மீனவர் ஒருவரும் பலியானார்கள். இதையடுத்து பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து இத்தாலி கப்பலின் பாதுகாப்பு படையினர் 2 பேரை கொச்சி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட இருவரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் கடுமையான மின் தட்டுப்பாட்டை நீக்க தமிழக அரசு போர்க்கால நடவடிக்கை எடுக்க கோரி கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 22வது மாநில மாநாடு கடந்த 3 நாட்களாக நடைபெற்றது. 3வது நாளான நேற்று முக்கிய தீர்மானங்களும் மாநில செயலாளர் தேர்வும் நடைபெற்றது.
இந்த தேர்தலில் ஏற்கனவே அக்கட்சியின் மாநில செயலாளராக இருந்த தா பாண்டியனே 3வது முறையாக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து மாநாட்டில் 67 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பேசிய அந்த கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன், தமிழகத்தில் நிலவி வரும் கடுமையான மின்வெட்டை உடனடியாக குறைக்க தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். தமிழக அரசு அந்த தொழில் அதிபருடன் அல்லது நிர்வாகிகளுடன் பேசி அந்த மின்சாரத்தை நாங்கள் சிறிய குறுந்தொழில் மற்றவற்றிற்கு நாங்கள் வழங்குகிறோம். 24 மணி நேரமும் வழங்கலாம். இது உடனடி நிவாரணத்துக்கான முதல் வேலை. மேலும் இலங்கை பிரச்சினை, முல்லை பெரியாறு அணை விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் தா பாண்டியன் அப்போது வலியுறுத்தினார். அரசியல் ஆதாயத்திற்காக ஆதாரமில்லாத ஒரு பொய்யை வைத்து கலவரத்தை தொடங்குகிறார்கள் கேரளத்தைச் சேர்ந்த அரசியல் கட்சிகள். அதை முறியடிப்பதில் தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். சென்னை உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் இன்று நிலவிய கடும் பனிப்பொழிவு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறாக இன்று அதிகாலை கடும் பனிப்பொழிவு நிலவியது. இதனால் சாலைகளில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்குடன் ஊர்ந்து சென்றன. பனிப்பொழிவு காரணமாக மும்பை, டெல்லி, அந்தமான் உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு செல்ல வேண்டிய விமானங்கள் தாமதமாக சென்றன. இதேபோல் ரயில்களை 10 முதல் 20 கிலோமீட்டர் வேகத்தில் செலுத்துமாறு ரயில்வே நிர்வாகம் கேட்டுக் கொண்டதை அடுத்து ரயில்களும் தாமதமாக சென்றன. திருவள்ளூர், காஞ்சிபுரம், கரூர், மதுரை, கடலூர், விழுப்புரம், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பனிமூட்டம் காணப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம், செய்யாறு, கடப்பாக்கம், வெங்கடப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் இன்று காலை நிலவிய கடும் பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள். தரைக்காற்றின் வேகம் குறைந்து ஈரப்பதம் உள்ளதே இந்த திடீர் பனிமூட்டம் ஏற்பட காரணம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது எப்பயும் விட இது இன்னைக்கு ரொம்ப பனிமூட்டம் அதிகமாக இருந்தது. காலையில் எதிர்க்க வர வாகனங்களும் இல்லை பக்கத்தில் வர வாகனமும் ஆள் நடமாட்டமே தெரியாத லெவலுக்கு இன்னைக்கு காலையில் பனிமூட்டம் அதிகமாக இருக்கு. சங்கரன்கோவில் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் தொடங்குகிறது. சங்கரன்கோவில் தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு அதிமுக, திமுக வேட்பாளர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று மதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி டாக்டர் சதன் திருமலைக்குமார் போட்டியிடுவார் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். இந்நிலையில் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் புதன்கிழமை தொடங்கி இம்மாதம் 29ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சிறைக்கு சென்றாலும் திமுக தொண்டர்கள் உறுதியுடன் போராட வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். திருச்சியில் KN நேருவின் மகன் திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய திமுக தலைவர் கருணாநிதி, எத்தனை பொய் வழக்குகள் போட்டு துன்பங்களை சந்தித்தாலும் சிறைக்கு சென்றாலும் திமுக தொண்டர்கள் உறுதியுடன் இறுதி வரை போராட வேண்டும் என்று தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கலைஞரிடம், சங்கரன்கோவில் இடைத்தேர்தலில் அனைத்து கட்சியினரும் தனித்து போட்டியிடுவதால் அதிமுகவிற்கு சாதகமாக இருக்காதா என்று கேட்டபோது, இதுகுறித்து மற்ற கட்சிகள் யோசித்தால் ஒருமித்த முடிவெடுப்போம் என்றார். பின்னர் நடராஜன் கைது குறித்து கேட்டபோது, நாடகங்களை தாம் நம்புவது இல்லை என்று தெரிவித்தார். அதிமுக அரசின் அராஜகத்தையும் அநீதிகளையும் கண்டித்து மக்கள் பிரச்சினைகளை முன்வைத்து சங்கரன்கோவில் இடைத்தேர்தல் பிரச்சாரம் அமையும் என்றும், தமிழகத்தின் மின்வெட்டு பிரச்சினையை முன்னிறுத்தி பிரச்சாரம் அமையும் என்றும் அவர் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற மாநில சட்டசபை தேர்தலில் பெரும்பாலான மக்கள் தேர்தலை புறக்கணித்துள்ளனர். வாக்காளர்களின் நம்பிக்கையை பெறக்கூடிய வேட்பாளர்கள் தேர்தலில் நிறுத்தப்படாத நிலையில் தங்கள் வாக்குகளை பதிவு செய்வதை பெரும்பாலான பொதுமக்கள் தவிர்த்துக் கொண்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சி தொடர்பாக எந்தவொரு தலைவரும் உறுதியான நிலைப்பாட்டில் இல்லை என்றும், சரியான திட்டங்கள் அவர்களிடமோ வேட்பாளர்களிடமோ இல்லை என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தேர்தலின் போது வாக்குறுதிகளை அள்ளி வீசும் தலைவர்களை தேர்தலுக்கு பின்னர் காண முடிவதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாநிலத்தில் பண்டா, கனோஜ் மாவட்ட வாக்காளர்களே பெருமளவில் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அதன் காரணமாக அங்குள்ள வாக்கு சாவடிகள் பலவற்றிற்கு வாக்காளர்கள் எவரும் வரவில்லை.
உத்தரகாண்ட் மாநிலத்தில் கல்லூரி மாணவர்கள் வெடிக்கும் தன்மை கொண்ட பேட்டரியை வைத்து விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக வெடித்ததில் 8 பேர் படுகாயமடைந்தனர். 2 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். உத்தரகாண்ட் தலைநகர் டேராடூனில் உள்ள ஒரு தனியார் விளையாட்டு கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் நேற்று அருகில் உள்ள ராணுவ முகாமிற்கு சென்றனர். அங்கிருந்து யாருக்கும் தெரியாமல் 2 அங்குல நிலமுள்ள பேட்டரியை எடுத்து வந்தனர். பின்னர் விடுதிக்கு வந்த மாணவர்கள் அந்த பொருளை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த பேட்டரி திடீரென வெடித்து சிதறியது. இதில் மாணவர்கள் 8 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு உள்ளனர். जो ये हमारा मिलिट्री का बट है, वहाँ कुछ बच्चे चले गए और वहाँ से वो छोटा उसका 2 इंच मोटर का वो था सेल, उसे ले आए और ये समझ नहीं पाए कि ये क्या है, उसकी गंभीरता को नहीं समझ पाए. उसी से जो है अपने हॉस्टल में खेल रहे थे, कर रहे थे, अपने पैरों से देख रहे थे, घुमा रहे थे, उसी में वो फट गया. तो 8 बच्चे जो हैं उसमें घायल हो गए हैं और 6 यहाँ दून अस्पताल में हैं जिनका इलाज चल रहा है. 2 बच्चे जो थोड़ा सीरियस थे उन्हें हिमालय इंस्टीट्यूट के लिए यहाँ से रेफर कर दिया गया है और सरकारी गाड़ी उन्हें लेकर के चली गई. அவர்களில் 2 பேரின் நிலைமை மோசமாக உள்ளதால் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பழம்பெரும் நடிகை எஸ்.என். லட்சுமி காலமானார். திரையுலகினர் அஞ்சலி. சீர்காழியில் கள்ளச்சாராயம் குடித்து ஒருவர் பலி. போலீஸ் வாகனங்களை முற்றுகையிட்டு பொதுமக்கள் புகார். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.